ஓகே, 10th ஸ்டாண்டர்ட் மேத்ஸ்ல செகண்ட் ப்ரூஃப் சொன்னாலே இதுக்கு முன்னாடி வீடியோல ஃபர்ஸ்ட் ப்ரூஃப் பண்ணிட்டோம். இப்போ செகண்ட் ப்ரூஃப் பண்ண போறோம். ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. ஆல்ரெடி ஏ பி சி கண்டுபிடிச்சிருக்கோம். 2,3 0,1 1,2. இதோட எக்ஸ்பிளனேஷன் பிஃபோர் வீடியோல போட்டிருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. சரியா? இப்ப பிராக்கெட்ல உள்ளதானே எப்போதும் கண்டுபிடிப்போம். அத பி இன்டர்செக்ஷன் சி கண்டுபிடிக்கப்போம். பி இன்டர்செக்ஷனா பொதுவா உள்ளதுன்னு அர்த்தம். பி என்ன 0,1, இன்டர்செக்ஷன் சி என்ன 1,2. ரெண்டுலயும் பொதுவா உள்ளது 1 தானே இருக்கு, ரெண்டுலயுமே காமனா, அதனால 1 தான் ஆன்சர். அடுத்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி. இதுல வந்துட்டு இப்போ பி இன்டர்செக்ஷன் சி, ஏ வந்து 2,3, பி இன்டர்செக்ஷன் சி நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 1,2. சரியா? அடுத்து நெக்ஸ்ட் வந்துட்டு இதுல ரெண்டையும் மல்டிப்ளை பண்றோம். 2,1 3,1 கிடைக்கும் ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன். அடுத்து ஏ கிராஸ் பி அதே போலதான். ஏ என்ன வேல்யூ கிடைச்சிருக்கு 2,3, 0,1 வந்து பி. அப்ப ஏ கிராஸ் பிங்கிற போது இதையும் கார்டீசியன் மல்டிப்ளை பண்ணுவோமா? 2,0 2,1 3,0 3,1. ஓகேவா? அடுத்து ஏ கிராஸ் சி அதே போல ஏயோட செட் சியோட செட். இங்க ஏ இருக்கா, இங்க சி. இது ரெண்டையும் எழுதிட்டு அதே போல கார்டீசியன் ப்ராடக்ட் 2,1 2,2 3,1 3,2. ஓகேவா? தென் ஈக்குவேஷன் 1 ஈக்குவேஷன் 2 ஈக்குவல். ரெண்டுமே ஒரே மாதிரி இருக்கா? 2,1 3,1 கிடைச்சிருக்கு. ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சினா இது ரெண்டுலயும் காமனா உள்ளது. 2,1 இது ரெண்டுலயும் காமனா இருக்கா, 3,1 காமனா இருக்கா. சோ அதுதான் எழுதிருக்கோம். சோ ஹென்ஸ் அப்ரூவ்ட் 1 and 2 ல இருந்து ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் சி ஈக்குவல் டு ஏ கிராஸ் பி இன்டர்செக்ஷன் ஏ கிராஸ் சி. தேங்க்யூ.